யாராவது இந்த நேரத்தில் உங்கள் சூழ்நிலையை பார்த்து கலங்கி, இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் விட்டு நீங்கள் விலகி போயே இருந்தால் கூட ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், சீக்கிரமா என்னிடத்துல ஓடி வா, சீக்கிரமா என்னிடத்துல திரும்பி வா, உனக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, குற்ற மனசாட்சியோட உட்கார்ந்துட்டு இருக்க தேவையில்லை. நம்முடைய தேவன் குற்ற மனசாட்சி கொடுக்கிறவர் அல்ல. யோனா பார்க்குறோம், கடைசியில் மீன் வயிற்றுல தூக்கி போடுறாங்க, அங்கேயும் ஒரு மீன் வந்து அவரை முழுங்குது. அந்த மீன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் பாருங்க, ஜீரணம் பண்ணாமல் வயிற்றுலே பத்திரமா என்னமோ குழந்தை குட்டியை பாதுகாக்கிற மாதிரி 3 நாள் அந்த மீன் இவரை சாப்பிட்டுட்டு, அதுக்கு தான் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் வந்து அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். கடைசியில் நாங்கள் உள்ளார உட்காந்து மனம் திரும்புகிறார் யோனா மனம் திரும்புறத பார்க்குறோம். ஒரு பெரிய பாடத்தை யோனா கற்றுக்கிறார். அவர் சொல்றாரு, பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். 3ஆம் அதிகாரத்தில், நானும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை நோக்கி நான் பார்ப்பேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட திரும்ப ஓடி வர்றார். குற்ற மனசாட்சியோடு இருக்க தேவையில்லை. ஏன்னா யோனா மனம் திரும்பின பிறகும் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் யோனாவை பார்த்து இப்படியெல்லாம் பண்ணிட்டியே, இப்படியெல்லாம் என்னை வேதனைப்படுத்திட்டியே சொல்லவே இல்லை. யோனாவின் குமாரனாகிய சீமோன்னு ஒருத்தவர் தான் புதிய ஏற்பாட்டில், அவன் 3 தடவை இயேசுவை மறுதலிச்சான். இயேசு உயிர் தெழுந்த பிறகுப்பா 3.5 வருஷம் எனக்கு சீசனாக இருந்தியே, என்னை மறுதலிச்சு போயிட்டியே, ஒரு வார்த்தை சொல்லலை. ஆண்டவர் விரும்புறதெல்லாம் சீக்கிரமாக திரும்பி வா, நீ திரும்பி வர்றதுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், உனக்காக நான் பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா.